வெத்தல போடுற அளவுக்கு சாப்பிட்டுட்டு பத்தல என்ன சொல்றீங்க? பாத்தீங்களாங்க, 10 ஆள் சாப்பாட்ட ஒத்தால சாப்பிட்டுட்டு எப்படி குத்துக்கள் மாதிரி நிக்கிறாங்க பாருங்க. இதென்ன வயிறா இல்ல வாய்க்காலா? ஏய், என்னமோ உன் அப்ப சம்பாரிச்சுட்டு வந்து நான் சாப்பிட்ட மாதிரி சொல்லிட்டு இருக்க. என் புள்ள சம்பாரிச்சு கொடுத்துருக்க, நான் வயிறார சாப்பிட்டேன்டி. உன் புள்ள சம்பாதிக்கிறான், ஆனா அவன் சாப்பிட வேணாமா? 2 இட்லி கூட எடுத்து வைக்கல நீ. அச்சோ, சாரிடா மாதவா, உனக்கும் சேர்த்துதான் இந்த டிஃபன் தெரிஞ்சிருந்தா நான் சத்தியமா சாப்பிட்டிருக்க மாட்டேன்டா. உனக்காக நான் 2 இட்லியாவது எடுத்து வச்சிருப்பேன். இவ அப்பா அத்தாக்கு செஞ்சிருக்கான்னு நினைச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டேன்டா. பாத்தீங்களா பாத்தீங்களா, என்ன பழி வாங்கதான் நினைச்சு உங்களை பழி வாங்கிட்டாங்க உங்க அம்மா. சரி சரி சரி, காலங்காத்தால கச்சேரி ஆரம்பிச்சிடாதீங்க. நான் ஆபீஸ் கிளம்புறேன், போற வழியில சாப்பிட்டுக்கிற விடு. என்னங்க என்ன ஈவினிங் வரும்போது காரோட தானே வருவீங்க? ரிமோட் கண்ட்ரோல் கார் தானே, வாங்கி தரேன். நல்லா சொல்லு. விளையாடாதீங்க. பின்ன அறிவு இருக்கா அவனுக்கு? இப்பதான் கஸ்டமரே அட்டன் பண்ண போறேன். அவன் எனக்கு கேஸ் தரணும், அதை நான் டீல் பண்ணணும். கேஸ் முடிச்சா காசு எனக்கு தருவான், அதுக்கப்புறம் தான் கார் வாங்க முடியும். புரியுதா? ஏண்டா மாதவா, நீ கார் வாங்க போறியா? ஏண்டா நீ கார் வாங்க போற விஷயத்த கட்டின பொண்டாட்டி கிட்ட சொல்லுவ, பெத்த தாய் கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன். நான் என்ன இவ்வளவு விடவா கேவலமா போயிட்டேன்? இனிமே நான் இந்த வீட்டுல பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். எதே இருக்கிறது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். ஓவராக் பண்றியா நீ? மா, ஆபீஸ் போற நேரத்துல கோவத்தை கலப்பாத ப்ளீஸ். இதையும் சேர்த்து தின்னுங்க. இலைய வேற பிச்சுட்டானே பாவி பையன். ஐயோ பசிக்குதே. ஒண்ணுமே இல்லையே சாப்பிடறதுக்கு. பிச்சு புடுவோம். பிச்சு பிச்சுட்டு தானே போறேன், அப்புறம் என்ன பிச்சு புடுவேன்? வாய சொன்னேன். வாயவா? அடியே கௌசல்யா, அந்த குண்டான்ல பழைய சோறு இருக்கு, அதை எடுத்துட்டு வா. குண்டா எடுத்து 4 தெருவுக்கு போங்க, பிச்சை போடுவாங்க, வாங்கி சாப்பிடுங்க. ஏண்டி நீ போய் வாங்குறதெல்லாம் என்கிட்ட சொல்ற? பொன்னார் மேனியனே புலி தொலையற கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அண்ணே உன்னையெல்லாம் இனி யாரை நினைக்கேனோ ஓ மாதவாய நமக. என்னடா இது? உங்க போட்டோ பாஸ். அது தெரியுதுடா. ஏன்டா நான் உயிரோட இருக்கும்போது ஏன்டா போட்டோக்கு மாலை போட வச்சிருக்க? பாஸ் நீங்க தானே பாஸ் சொன்னீங்க. என்ன சொன்ன? நான் எப்படா சொன்னேன் போட்டோக்கு மாலை போட சொல்லி? பாஸ் நாம செய்யற தொழில் தான் நமக்கு தெய்வம்னு சொன்னீங்கல்ல. நம்ம தொழிலுக்கு உருவம்னு எதுவும் கிடையாது. அதனாலதான் இந்த தொழில் நடத்துற உங்க உருவத்துக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணிட்டு இருக்கேன். என்னடா நீ கேட்றாங்க முதல்ல? பாஸ் தயவுசெய்து கேட்டாதீங்க பாஸ். அது மட்டும் இல்லாம எனக்கு படியலக்கிற தெய்வமே நீங்க தானே பாஸ். இந்த மாசமா சம்பளம் கரெக்டா கொடுங்க பாஸ். ஏய் முயற்சி பண்ணடா, முதல்ல மாலையை கேட்டா நீ. டேய் மாலையை கேட்டா பாக்குறவன மண்டே போட நினைச்சு போறாங்களா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் பாஸ். எது? ரொம்ப நேரமா 2 கேஸ் வெயிட்டிங் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல அவங்கள போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வாங்க. யார் அது? பாஸ் பேர் சீதா, வயசு 25, மேரிடு, மாநேரம். அடுத்தது நர்மதா, வயசு 20, அன்மேரிட். 2 ஃபிகர் வந்திருக்கு. எந்த ஃபிகர் முதல்ல அனுப்பணும் பாஸ்? டேய் நீ அஸ்டன் மாதிரி பேசுறா. டேய் நீ பேசுறத பார்த்தா தப்பா தெரியுதா? அது இல்ல பாஸ், 2 கேஸ் வந்திருக்கு, அதுல எந்த கேஸ் முதல்ல அனுப்பணும் கேக்குறேன். எதையாவது ஒன்னு அனுப்பு போ. அந்த ஏதாவது ஒண்ணுன்னு சொன்னீங்கல்ல, அது சீதாவா நர்மதாவா? ஓகே ஓகே சாரி பாஸ், சாரி பாஸ், சாரி பாஸ். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல இந்த போட்டோல இருக்கிறது நீங்களா? நானே தான். ஏன் சார் உங்க போட்டோக்கு நீங்களே மாலை போட்டிருக்கீங்க? நீங்க என்ன லூசா? மாலை போட்ட லூஸ் நான் இல்ல, இந்த லூஸ் தான். டேய் கேட்றால. ஓகே பாஸ். சரி என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல சார். ஒண்ணு இல்லையா? இத சொல்லதான் எங்க சார பார்க்க வந்தியா? லூசா நீ? சாவுகிராக்கி சாவுகிராக்கி. இது தெரியாம என் சொந்த செலவுல கூல் ட்ரிங்க்ஸ் வர வாங்கி கொடுத்துட்டேன். மரியாதை வெளில போ. கூல் ட்ரிங்க் காசு கொடுத்துட்டு போ. ஏமா அடிச்சா? பின்ன என்ன பேச விடாம நீயே பேசிக்கிட்டு இருந்தா? அடிக்காம கொஞ்சுவாங்களா? நான் போற வரைக்கும் நீ வாயை திறக்க கூடாது. ஓகே மேடம் அவன் கடக்குறான், நீங்க வந்த விஷயத்தை சொல்லுங்க.
சார் நான் நேரா விஷயத்துக்கே வரேன். ஆ. என் ஹஸ்பண்ட் பேரு ராம்சரண். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது சார். ஆனா குழந்தை இல்ல இல்லையா? இல்லறத்தில் இன்பம் இல்லையா? அந்தரங்க பிரச்சனையா? நடுராத்திரியில் நடுக்கமா? என்னிடம் வாருங்கள் வாருங்கள்னு ஏகப்பட்ட டாக்டருங்க ஊருக்கு ஒரு ரூமை போட்டு விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்களே. அவங்க கிட்ட உங்க பிரச்சனை கூட்டு போய் காமிக்க வேண்டியதானே? டேய், நீ இப்படியே பேசிட்டு இருந்த உன்னை அடிச்சு ஆம்புலன்ஸ் எடுத்துருவோம் ஜாக்கிரதை. ஓகே சாரி பாஸ். நீங்க சொல்லுங்க மேடம். என் வீட்டுக்காரர் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு சார். ஏன் சார் சிரிக்கிறீங்க? இல்ல, ராமன் தான் சீதா மேல சந்தேகப்படாரு, இங்க சீதா ராமன் மேல சந்தேகப்படுறாங்களே, அதை நினைச்சு சிரிச்சேன். எவ்வளவு நாளைக்கு தான் ராமனுங்கள்லாம் சீதையை சந்தேகப்பட்டு தீ குளிக்க வைப்பீங்க? கரெக்ட். சீதா, நீங்களும் உங்க புருஷன் ராம்சரண் மேல சந்தேகப்பட்டு அவரை தீ குளிக்க வைங்க. என் புருஷனை தீ குளிக்க வைக்கிறனோ இல்லையோ, மாவனை ஒன்ன பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுவேன். சார், கொஞ்ச நாளா என் புருஷன் யாரோ ஒரு பொண்ணு கூட சுத்துறதா தகவல் வந்திருக்கு சார். அது உண்மையான்னு நான் தெரிஞ்சுக்க வந்திருக்கேன். கவலையே படாதீங்க, உங்க ஹஸ்பண்டோட போட்டோ கொடுங்க. அவர் உண்மையிலேயே அந்த பொண்ணோட சுத்துறாரா இல்ல யாராவது உங்ககிட்ட போய் சொல்றாங்களா அப்படின்னு நான் கண்டுபிடிச்சு உங்ககிட்ட சொல்றேன். சரிங்க சார், இந்தாங்க சார். கொடுங்க. ஓகே. டேய் சொல்லுங்க பாஸ். வேலை அவர் பேர் எழுதுவே. ஓகே பாஸ். சார், அவர் பேர் ராம். அதான் யாருன்னு சொன்னீங்களே, தெரியுமா எனக்கு. சார், அட்வான்ஸ் ஏதாச்சும் வேணுங்களா? இல்ல, நான் ஃபுல்லா கேஸ் முடிச்சு வாங்கிக்கிறேன். இதுக்கு என்ன பேமெண்ட்னு என் அசன் உங்ககிட்ட சொல்லுவான், கேட்டுங்க. டேய், நீ மேடம் அனுப்பிச்சிட்டு அடுத்த கிளைண்ட் வர சொல்லு. ஓகே பாஸ். வாங்க மேடம். நான் வரேன் சார். போய்ட்டோம். வாங்க மேடம், வாங்க 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 மேடம், வாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். உட்காருங்க. உட்காருங்க. என் பேரு நர்மதா. ஐ எம் மடிப்பாக்கம் மாதவன். ஐ எம் கொலம்பஸ். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்? சார், நான் கௌஷிக்னு ஒருத்தர் லவ் பண்றேன். அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா எங்க வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க. எங்க பாஸ் யாருக்கும் தெரியாம உங்களுக்கு திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? ஹலோ, ஓடி போய் திருட்டு கல்யாணம் பண்ற அளவுக்கு உன்ன மாதிரி கேவலமான குடும்பத்துல நான் பிறக்கல. எது? நான் கேவலமான குடும்பத்துல பிறந்தேன்னு உனக்கு யார் சொன்னது? யாரும் சொல்ல வேணாம். நீ பேசுற பேச்சிலேயே தெரியுது உன் குடும்ப லட்சணம். பாஸ், என்ன பாத்துறீங்க? அவங்க என்ன திட்டினே இருக்கிறாங்க, நீங்க பாத்துக்கினே இருக்கீங்க. அதானே, இல்ல சும்மா திட்டிட்டு இருக்கீங்க. பலார ஒரு அற விடுங்க. என்னடா வந்தவங்களை பேச விடாம நீயே பேசுறது என்ன அர்த்தம் இருக்கு? வாயை மூடு சும்மாரு. ஓகே பாஸ், நீங்க சொல்லுங்க. சார், என் லவர் நல்லவனா கெட்டவனா? என்ன கண் கலங்காம காலம் புறா வச்சு காப்பாத்துவானா, இல்ல என்ன பாதியிலேயே கழட்டி விட்டுருவானா அப்படின்னு எங்க வீட்டுல சந்தேகப்படுறாங்க. அதனால நீங்க அவனை ஃபாலோ பண்ணி என்ன தவிர வேற பொண்ணு பின்னாடி சுத்துறானான்னு எனக்கு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க சார். ஓகே, நீங்க உங்க லவருடைய போட்டோ வச்சிருக்கீங்களா? போட்டோ வச்சிருக்கேன் சார். அது கொடுத்துட்டு போங்க. ஒரு 2 டேஸ்ல நான் டீடைல்ஸ் கொடுக்குறேன். சரியா சார்? கொடுங்க. கொலம்பஸ். எஸ் பாஸ். என்ன பண்ற? இதுலயும் அவருடைய பேரை எழுதி வச்சிரு, சரியா? ஓகே பாஸ். மத்த டீடைல்ஸ்லாம் வாங்கிக்கோ. அப்புறம் என்ன பேமெண்ட் ஏதுன்றதை என் அசிஸ்டன்ட் உங்ககிட்ட சொல்லுவான். ஓகே சார். கேட்டுங்க, சரியா? சரிங்க சார், அப்ப நான் வரேன் சார். டேய், பேர் என்ன? கொலம்பஸ். உன் பேர்லடா. ஓ, உங்க பேரா? மாதவன். மடிப்பாக்கம் மாதவன். சாரி பாஸ். கிளையண்டோட லவர் பேர் என்னடா? அதான் பாஸ், கௌசிக் பாஸ், கௌசிக். இதெல்லாம் நல்லா சத்தம் போட்டு கேளுங்க. ஆமா, இப்பவே அட்வான்ஸ் வாங்குறத விட்டுட்டு கேஸ முடிச்சிட்டு அப்புறமா வாங்கிக்கிறேன்னு எதுக்கு பாஸ் சொல்றீங்க? டேய், அட்வான்ஸ் வாங்கி செலவு பண்ணிட்டு கேஸ் முடியலனா கொடுத்தவங்க என்ன பதில் சொல்றதுடா? பாஸ், நீங்க கொடுத்த அட்வான்ஸ் சர்வீஸ் சார்ஜுக்கு போயிட்டுன்னு சொல்லிட வேண்டியதானே? எந்த தொழில் பண்ணாலும் அதுல உண்மை, நேர்மை, நியாயம் இருக்கணும்டா. யாரையும் ஏமாத்த கூடாது. அப்படியா? இது வரைக்கும் நான் யாரையும் ஏமாத்துறதே கிடையாதுடா. 4 மாசமா எனக்கு சம்பளம் பாக்கி வச்சிருக்கீங்களே, அதுக்கு என்ன சொல்றீங்க? அதுக்கு என்ன சொல்றீங்க? அதானே, நம்ம சம்பளம் கேட்டா வார்த்தையே வராது. நீ போய் டீடைல்ஸ்ல வாங்கிடா. போடா பேமெண்ட் சொல்றா, போடா. அதான் இவரு பேமெண்ட்ல மட்டும் கரெக்டா இருப்பாரு. ஆனா நம்ம பேமெண்ட் கேட்டா மட்டும் அதை பத்தி பேசுறதே இல்ல. ஏன் பாஸ், இப்போ வர அமௌண்ட்லயாவது என் பேமெண்ட் செட்டில் பண்ணுவீங்களா? தரேன். ஓ, தேங்க்யூ பாஸ். 1 மினிட் பாஸ். என்னடா? நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, பிகாஸ் நான் சம்பளம் வாங்க. தேங்க்யூ பாஸ். சம்பளம் வரப்போகுது. இவன் ஓவரா பேசுறான். சம்பளம் கொடுக்குற தப்பு மட்டும் இவங்கிட்ட பண்ணிடவே கூடாது. இது வேற.
ஏண்டி ஆ? ஆளே இல்லாத கட்சிக்காக கூட்டணியில அடிச்சு பிடிச்சு 5 சீட் வாங்கின மாதிரி ஹாயா உட்காந்து டிவி பாத்துட்டு இருக்க. ஏய், சாப்பாடு கீப்பாடு செய்யற எண்ணமே இல்லையா உனக்கு? எதுக்கு நான் சமைச்சு வைப்பேன் மறுபடியும் நீங்க வாரி வழிச்சு கொட்டிக்கிறதுக்கா? நீங்க தான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் காலைல சவாலெல்லாம் விட்டீங்களே. நான் சாப்பாடு செய்வேன் செய்யாம போவேன், அது என்னோட இஷ்டம். நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ஏய் நிறுத்து. நான் ஒண்ணு எனக்காக சாப்பாடு செய்ய சொல்லலடி. பாவண்டி என் புள்ள, நான் என் புள்ளைக்காக தான் சொல்றேன். பாவண்டி அவன் காலையிலேயே சாப்பிடாம பட்னியா போனா தெரியுமா? அப்படியே புள்ள மேல ரொம்ப தான் அக்கறை. அவர் பட்னியா போனதுக்கு காரணமே நீங்க தானே. ஏய் சரிடி, ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு விட்டுறேன். என் புள்ள வரதுக்குள்ள போய் சட்டுப்புட்டுன்னு ஏதாவது ஒரு சமையல் செய் போ. என்னால டிஃபன்லாம் செய்ய முடியாது. ஐயோ டிஃபன் செய்யாதடி, நல்ல சாப்பாடு சாம்பார் அவியல் பொரியல்னு இதெல்லாம் செய் போ. ரெண்டும் செய்ய முடியாது. அவர் வந்தா நாங்க 2 பேரும் ஜாலியா ஹோட்டல்ல போய் சாப்பிட போறோம். ஹோட்டல்லையா? ஆமா, இனிமே இந்த வீட்ல நான் அடுப்பே பத்த வைக்க மாட்டேன். நீங்க பட்னியாவே கிடந்து சாவுங்க. வாடி என் ஜல் ஜல் ஜலஜா ஐசோஸ் கிரிஜா. நீ இன்னைக்கு சமைக்கலன்னு வச்சுக்கேன், நான் என்ன பட்னியா அப்படியே வயிறோட இருப்பேன்னு நினைச்சியா? பாருடி, எனக்கு 2 கை இருக்குடி. எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் தனியா சமைச்சேன், தனியா நான் அப்படியே சாப்பிடுவேன். நல்லா சாப்பிடுங்க. நீங்க சமைச்சதை நீங்க ஆரம்பிச்சிங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். ஏண்டா மாதவா, நாங்க 2 பேரும் பேசுறத கை தட்டி ரசிக்கிறீ, அவ்வளவு நல்லா இருக்கு. என்னங்க வாங்குங்க. கேஸ் என்னாச்சு? கேஸ் ஓகே ஆயிடுச்சு. ஆனா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஒரே கன்ஃபியூஷன். என்ன கன்ஃபியூஷன்? கன்ஃபியூஷன் ஆகுற அளவுக்கு அப்படி என்னங்க கேஸ்? அத கூட பார். என்ன பாக்குற? நான் சொன்னேன்ல 2 கேஸ். அதான் இது. கல்யாணம் ஆன பொண்டாட்டியும் புருஷனுக்கு வேற ஏதாவது கள்ள தொடர்பு இருக்கான்னு சந்தேகப்படுறா. கல்யாணம் பண்ண போற காதலி காதல நல்லவனா கெட்டவனான்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறா. கல்யாணத்துக்கு முன்னாடி உன் பொண்டாட்டி வாயாடியா இல்ல வாய் செத்தவளா, அடங்காப்படாரியா அடக்கமானவளா, பொறுப்பானவளா இல்ல புறம்போக்கா அப்படின்னு செக் பண்ணிருந்தா நாம இப்ப நிம்மதியா இருந்திருப்போம்லடா. நானும் என் கல்யாணத்துக்கு முன்னாடி என் புருஷனுக்கு இப்படி ஒரு பூத மாதிரி அம்மா இருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன். காலையில ஆரம்பிச்ச சண்டை இன்னும் முடியவே இல்லையா? எனக்கு பசிக்குது, சாப்பிடதா கொடுங்க போங்க. இருந்தா தர குடுக்கறதுக்கு அவதான் அடுப்பே பத்த வைக்கலையே. என்னது அடுப்பே பத்த வைக்கலையா? ஆமா, நான் உங்களுக்காக பார்த்து சமைப்பேன். உங்க அம்மா டஸ்ட்பின்ல கொட்டுற மாதிரி எல்லாத்தையும் வாரி வழிச்சு கொட்டிக்குவாங்க. அதுக்காக நான் பட்டி கிடக்கணுமா? எதுக்கு பட்டி கிடக்கணும்? வாங்க நம்ம 2 பேரும் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வருவோம். என்ன கௌசல்யா, வீட்டுல 1க்கு 2 பொம்பளைங்க இருந்து சமைக்க மாட்டேங்கன்னு என்ன அர்த்தம் இருக்கு? போய் சமை போ. நான் சமைக்க மாட்டேங்க. மா நீயா சமமா போமா. நான் தான் காலையில சொல்லிட்டேன்ல, பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்ட்டு. அப்புறம் எதுக்கு நான் சமைக்கணும்? நீங்க யாரும் சமைக்க வேணாம், நான் பட்டி கிடந்து சாகுறேன் போதுமா? பாருங்க, இன்னொரு வாட்டி அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. வேற மதுவா, பெத்த தாய் முன்னாடி ஒரு புள்ள பேசுற பேச்சாடா இது? டேய் இருடா, ஒரே நிமிஷத்துல நான் உனக்கு சமைச்சு கொடுக்குறேன்டா. நீங்க என்ன சமைக்கிறது? நான் சமைக்கிறேன். ஏய் அவ என்னடா, உனக்கு என்ன பிடிக்குது எனக்கு தான் தெரியும். வாடா பாருங்க, என் புருஷனுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். நான் சமைப்பேன். ஏய் என் பிள்ளைக்கு குழந்தையில இருந்து என்ன பிடிக்கும்னு எனக்கு தாடி தெரியும். நீ இப்ப வந்த நாய் உனக்கு என்னடி தெரியும்? வாடா. தெரியும் என் புருஷனுக்கு எப்படி ஆசையா சமைக்கணும்னு. நீங்க வாங்க. நான் சமைச்சு போடுறேன் வாடா. என்னங்க நான் சமைச்சு போடுறேன். நிறுத்துங்க. முதல்ல சமைக்க மாட்டேன்னு சண்டை போட்டீங்க, இப்ப சமைப்பேன்னு சண்டை போடுறீங்க. நீங்க சண்டை போடுறதுதான் லாய்க்கு, சமைக்கிறதுக்கு இல்ல. யாருங்க? நானா? உங்க அம்மா தான் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. பாத்தியாடா உன் முன்னாடி எப்படி துள்றான்னு. ஐரமீன் சைஸ்ல இருந்து விரால் மீன் மாதிரி துள்ளு அப்படியே கிணத்துல எடுத்த மீன் துள்ளுடி. நான் அப்படியே முதல்ல வாங்கி ஒரே முழுக்க முடிஞ்சிடுறேன். காலையில அது முதல்ல மாதிரி முழுங்கிலே பாத்து. சமையல் எனக்கு தெரியாது, இன்னைக்கு எல்லாம் பெருசா சமைச்சு சமைச்சு புத்தி உள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை.
புத்திசாலி இல்லை குணுமுருக்கும் மனதனடும் குணுமுறுப்புதுன்னு குணுமுருக்கும் மனதனடும். டேய், யாரா வாடிச்சது யாரா வாடி ஏய் நானும் தெரிஞ்சுதான் டே சொன்ன நீ கண்டுபிடிச்சிட்டீங்களா பாஸ் நீங்க? டேய், செருப்பு. சாரி பாஸ். என்னடா காத்துல கோலம் போட்டுட்டு இருக்க? எந்த கேஸ முதல்ல டீல் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் பாஸ். அத பத்தி நீ ஏன்டா யோசிச்சுட்டு இருக்க? நீங்க யோசிக்கிறது இல்ல, அதனால தான் நான் யோசிக்கிறேன். நீங்க டிடெக்டிவ் ஆபீசரா இருந்தாலும் எல்லா கேஸையும் கண்டுபிடிச்சு சால்வ் பண்றது இந்த கொலம்பஸ் தானே. ஆனா பேமெண்ட் மட்டும் நீங்க வாங்கிக்கிறீங்க, எனக்கு சம்பளமே கொடுக்கறது இல்ல. பேமெண்ட் கேட்டவனே எஸ்கேப் ஆயிட்டாரு. இப்படிதான் ஊரெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கியா? ஊருக்கே தெரிஞ்ச விஷயத்த நான் ஏன் பாஸ் சொல்லணும்? அப்படியா? சரி நீ கிளம்பு, நீ வாடா கிளம்பு கிளம்பு. எங்க எங்க எங்க? ஏய் உன் உதவி எனக்கு தேவையில்லை, இந்த 2 கேஸையும் நானே டீல் பண்ணிக்கிறேன். நீ கிளம்பு 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 கொடு. விளையாடாதீங்க பாஸ், நான் இல்லாம உங்களால எந்த கேஸையும் கண்டுபிடிக்க முடியாது. டேய் கண்டுபிடிக்கிறோம் இல்லையான்னு பாக்குறியா? நீ கிளம்புடா கிளம்புடா பாஸ். கிளம்பு கிளம்பு. நான் இப்ப கிளம்பிட்டேனா, நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா இல்லையான்னு யார் கண்டுபிடிக்கிறது? குடு குடுடா கிளம்பு 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 குடு போடா 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 கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஓ போ பாஸ் 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 1 மினிட் பாஸ் 1 மினிட். என்ன பாஸ் இவ்வளவு கோவப்படுறீங்க? ஐ அம் யுவர் டச் பாய். சாரி சாரி. ஜாக்கிரதை. ஓகே பாஸ். பாஸ் இப்போ கொஞ்சம் சீரியஸா பேசுவோம். முதல்ல எந்த கேஸ் ஹேண்டில் பண்றது? அந்த சீதா கொடுத்த ஃபேமிலி கேஸ் தான் முதல்ல ஹேண்டில் பண்றோம். ஓகே பாஸ். அந்த ஹஸ்பண்ட் ராம் சரண் போட்டோ 1 மினிட் பாஸ். என்னடா கிளி ஜோஸ் கிளி மாதிரி மாத்தி மாத்தி எடுத்துட்டு இருக்க? அது இந்த கிரீன் கலர் Dress போட்டனா கிளி ஞாபகம் வந்துச்சு. சாரி பாஸ். இந்தாங்க பாஸ். பாஸ் பையன் பாக்கிறதுக்கு ஆட்டுக்கல் குழவி சைஸ்ல இருக்கிறான், ஆனா பாருங்க அவங்க ஒய்ஃப் ஆட்டுக்கல் சைஸ்ல இருக்குது. இவங்க 2 பேருக்கும் ஜோடி பொறுத்து ஒத்து வராதே பாஸ். அதனால தான்டா அவன் பொண்டாட்டி சீதா எங்க அவன் அவளை விட்டு போயிடுவாளோன்னு சந்தேகப்படுறான். ஓ என்ன போட்டோல இருக்கிற ராம் சரண் போறேன் பாஸ் போறேன் பாஸ் போறேன் பாஸ். அது குங்குமம் போட்டு கலர்ல சட்டை போட்டு வண்டி அப்படியே உட்கார்ந்து அப்படியே கிளம்பு கிளம்புங்க. ஏன் பாஸ் ஏன்? லெஃப்ட் 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 அம்மா. வாடா. என்ன நீ மட்டும் வர? உன் ஆள் வரலையா? வரலடா. அப்புறம் என்ன முடிவு பண்ண? இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாதுடா, கல்யாணம் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அவ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் இந்த கல்யாணம் நடக்கும். ஏன் பாஸ் இந்த எல்லோ பனியன்காரன் ரகுராம் ரசனா குடிச்ச மாதிரி பேசுறான், இந்த குங்கும சட்டக்காரன் அவன் இஷ்டத்துக்கு பேசுறான். ஆமாண்டா, யார் நினைச்சாலும் நடக்க போற என் கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியாது. நான் இருக்கேன்டா, எவ வரான் நான் பாக்குறேன்டா. தேங்க்ஸ். நீ ஒன்னும் கவலைப்படாத மச்சி. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க மேரேஜை யார் தடுத்து நிறுத்தத்துக்கு பிளான் பண்றாங்க? யாரா இருந்தா உனக்கு என்னடா? அதானே. டேய் நாங்க 2 பேரும் பேசுறத ஒட்டு கேக்குறியா? அதானே. இல்ல இல்ல நாங்க ஏங்க நீங்க பேசுறது ஒட்டு கேட்க போறோம்? நீங்க பேசுறதுல ஊருக்கே கேக்குதே. டேய் அவங்க பிரச்சனை நமக்கு எதுக்குடா? கரெக்ட் பாஸ். வாடா போலாம். நீங்க பேசுங்க. யாரா? டேய் மச்சான் கௌசி, டேய் நீயும் நர்மதாவும் அப்படியே ரொம்ப வருஷமா லவ் பண்றீங்க. உங்க காதல யாராலையும் பிரிக்க முடியாதுடா. டேய் எங்க வீட்ல யாரும் பிரச்சனை பண்ணலடா, எல்லா பிரச்சனையும் நர்மதா வீட்ல தான். வெயிட் பண்ணி பாப்போம், இல்லனா கோவில்ல தாலி கட்டிட்டு சிம்பிளா ஒரு ரிசப்ஷன் பண்ணிடுவோம். பாஸ் சீதா சந்தேகப்பட்டது கரெக்டா தான் இருக்கு பாஸ். ஆமாண்டா, பையன் கொஞ்சம் சுமாரா இருக்கும்போது சந்தேகப்பட்டேன் இவனுக்கு எப்படி செகண்ட் சேனல் இருக்குன்னு. பாஸ் இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது பாஸ், கைய காலெல்லாம் உடச்சிடணும் பாஸ். டேய் அடிக்கிறது நம்ம வேலை கிடையாதுடா. அதுக்கு சொல்ல வரல பாஸ். அது விட. டேய் கொலம்பஸ், இவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறான்னு அவகிட்ட சொன்னா இவனை தூக்கி போட்டு 4 மிதி மிதிப்பா. மிதிக்கிறதா? அப்படியே உயிரோட வச்சு கொளுத்தி விட்டுருவா. எப்படியோடா இந்த கேஸ் சீக்கிரமா முடிஞ்சதுல அது வரைக்கும் சந்தோஷம். வாங்க பாஸ், சீக்கிரம் போய் சீதா கிட்ட ஃபீஸை வாங்கிடுவோம். இருடா, இன்னும் நர்மதா கேஸ் இருக்குல்ல. கரெக்ட் பாஸ். கௌசிக்க ஃபாலோ பண்ணி அவனுக்கு ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா ஒரே நல்ல கேஸ் 2 ஃபீஸ் 2 எப்படி? பாஸ் டபுள் அமௌண்ட் வாங்க போறீங்க, என்ன கொஞ்சம் அப்படியே வெயிட்டா கவனிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வெயிட்டானா எப்படி? கீழே போட்டு மிதிக்கட்டமா நிக்க வச்சு உதைக்கட்டுமா? கவனிக்கவே வேண்டாம் பாஸ். வா போலாம்.
இந்தாம்மா பட்டு புடவை. தேங்க்ஸ்ண்ணா. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. இந்தாம்மா ஐஸ்கிரீம் இல்ல, சாப்பிடு. வேணாண்ணா. சாப்பிடுமா, நீ குழந்தை மாதிரி. இல்ல பரவாயில்லண்ணா. சாப்பிடுமா, இல்ல ஊட்டி விடட்டா? சாப்பிடுமா. பாஸ் என்ன பாஸ், இங்க ஓடுற மியூசிக் சத்தத்துல அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியலையே பாஸ். டேய், ம் அவங்க என்னென்ன பண்றாங்க அந்த சைகையெல்லாம் வாட்ச் பண்ணி ம் அவங்க என்ன பேசுறாங்கன்றத கெஸ் பண்ணுடா. ம்